ஆல்ரெடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கையில் மிரர் இருக்கிறது பார்க்கலாம். இது வந்து சாதாரண மிரர் இல்லை. இப்போ மட்டும் லைட் மட்டும் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இருக்கிற நன் அக்கா வெளியில் வந்துடுவாங்க. ஓகே, இந்த மிரரை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யலாம்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி நம்மளுக்கு தேவை. இது வந்து 2க்கு 1 அடின்னு சொல்லி ஒரு கண்ணாடியை வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த கண்ணாடியில் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிலிம் தேவைப்படுது. விண்டோக்கு எல்லாம் ஒட்டுவோம் பார்த்தீங்களா, ஒரு ஃபிலிம். அது ஃபிலிம்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்டிக்கர் என்னன்னு தெரியல. அது ஃபிலிம்னு சொல்லி தான் நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணேன். அது வந்து கிளாஸ் டோருக்கு அப்புறம் வந்து விண்டோஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மிரர் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. அதாச்சும் இப்போ வெளியில இருந்து பார்த்தோம்னா அது வந்து மிரர் மாதிரி தெரியும், உள்ள இருந்து பார்த்தா அது வந்து வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் அது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸ் மேலே நம்ம இந்த ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். அதுக்காக நம்ம வந்து ஒரு சோப் வாட்டர் ரெடி பண்ணலாம். கொஞ்சம் ஷாம்பு தண்ணியில் ஊற்றி அதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரேயில் நம்ம லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டும் போது இந்த கண்ணாடி மேலே ஸ்ப்ரே பண்ணி இந்த ஸ்டிக்கர் ஒட்டணும். அப்போ தான் இது கரெக்டாக ஒட்ட முடியும். இல்லைனா வந்து ஒட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தடவை அது நம்ம எடுக்க முடியாது, எடுச்சுன்னா அது கிழிஞ்சிடும். அதனால இந்த சோப் வாட்டரை நம்ம இது மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சோப் வாட்டரை நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அப்புறம் நம்மளுக்கு இது இந்த மாதிரி கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது விசிட்டிங் கார்டு இல்லைனா ஏதாச்சும் ஒரு கார்டு வச்சு ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸை நம்ம சோப் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம நல்லா ரிமூவ் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த கண்ணாடி மேலே நல்லா அதை ஸ்வைப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி மேலே இந்த ஸ்டிக்கரை பர்ஃபெக்டாக ஒட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது மேலே ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம முழுக்க கார்ட்போர்டில் செஞ்சது. ஒரு கார்ட்போர்டை ரெடி பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி செய்யணும். அந்த கண்ணாடி என்ன சைஸில் இருக்கோ அதை ஏற்ற மாதிரி நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃப்ரேம்குள்ளே இந்த கண்ணாடியை வந்து நம்ம ஹாட் க்ளோ யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஆல்ரெடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த நன் இமேஜ் தேவை. அதனால நம்ம கூகுள்லேருந்து ஒரு இதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுக்காக வந்து நம்ம 3 A4 ஷீட் தேவைப்படுது. நான் மெஷர் பண்ணி பார்த்தேன். இது வந்து 2க்கு 1 அடி கண்ணாடி இல்லையா, அதுக்காக வந்து நம்மளுக்கு 3 A4 ஷீட் அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படுது. ஃபோட்டோஷாப்பில் நான் கிராப் பண்ணிக்கிறேன். அதாச்சும் இந்த கண்ணு வரைக்கும் ஒரு பார்ட்டு, அப்புறம் இந்த ஜா ஏரியா, அப்புறம் இந்த செஸ்ட் ஏரியா வரைக்கும் ஒரு பார்ட். அந்த மாதிரி 3 பார்ட் தனித்தனியாக நான் வந்து பிரிண்ட் எடுத்து இதை நம்ம ஒட்டினது அப்புறம் நம்மளுக்கு ஒரே இமேஜாக கிடச்சிரும். இந்த இமேஜை நல்லா திக்கான சார்ட் பேப்பரில் நம்ம ஒட்டிடலாம். க்ளூ யூஸ் பண்ணி இந்த சார்ட் பேப்பர் மேலே இந்த இமேஜை நம்ம பர்ஃபெக்டாக ஒட்டிடலாம். ஓகே, அந்த சார்ட் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும், கொஞ்ச நேரம் நம்ம அது விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த எல்இடி ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம பர்ஃபெக்டாக ஒட்டிடலாம். இந்த பாக்ஸ் சுற்றி நம்ம பர்ஃபெக்டாக ஒட்டிட வேண்டியதுதான். அந்த நன் இமேஜ் இருக்கிற அந்த சார்ட் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த பாக்ஸ் பின்னாடி நம்ம ஒட்டிடலாம். நம்ம மிரரை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்காக ஒரு டிவைஸ் பார்த்து நான் சொல்கிறேன், அது பாருங்கள். அதாவது என்னன்னா, இதில் வந்து இந்த டிவைஸ் என்ன பண்ணோம்னா, நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிற லைட் ஆஃப் ஆகும்போது இந்த லைட் ஆன் ஆகும். இது நான் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவில் பார்த்து தான் கற்றுக்கினேன். இதில் என்னென்ன இருக்குன்னா, இதில் வந்து 3 கம்பனண்ட் தான் தேவைப்படுது. டிரான்சிஸ்டரு, ரெசிஸ்டரு, சின்னதாக ஒரு எல்டிஆர்னு சொல்கிறாங்க. இது ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இமேஜில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம சால்டரிங் பண்ணலாம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அட்மாஸ்பியரில் இருக்கிற லைட் வந்து நம்ம அங்கே வந்து லைட் இல்லை, ஏதாச்சும் இருட்டாக இருக்குது அப்படின்னா இந்த லைட் எரியும். அது எதுனாலனா, இந்த எல்டிஆர்னால. இந்த எல்டிஆர் இருக்கிறதுனால இந்த லைட் வந்து ஆஃப் அண்டு ஆன் ஆகும். அட்மாஸ்பியரில் இருக்கிற லைட் ஆஃப் ஆச்சுன்னா இது நம்மளுடைய மிரர் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ள இருக்கிற லைட் வந்து ஆன் ஆகும்.
அதே வந்து அட்மாஸ்பியரில் லைட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதில் இருக்கிற லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுக்கான டிவைஸ் தான் இது. பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்டரிங் பண்ணியாச்சு. சால்டரிங் பண்ண தான் நான் ஒரு சின்ன கார்ட்போர்ட் மேலே ஹாட் க்ளோ யூஸ் பண்ணி இதை நான் ஒட்டியிருக்கேன். அண்ட் ஃபைனலி இந்த கார்ட்போர்டில் நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட மிரர் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நம்ம நிறைய பேரை பயன்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் லைட் இருக்கும். இந்த ரிங் லைட்டில் நான் இந்த சின்ன டிவைஸ் வந்து நான் அந்த லைட் பக்கத்தில் வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு ஒயர் டைரெக்டாக வந்து அந்த எல்இடி லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிரர் அதில் போய் கனெக்ட் ஆகும். இதை பவர் தரதுக்காக அடாப்டர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி 9 வோல்ட் பேட்டரி இருக்கு இல்லையா, அதுவும் யூஸ் பண்ணலாம். இதே போன்ற DIY நாட் ரிலேட்டட் வீடியோஸ்க்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.